மனம் தளர்ந்தது. மீண்டும் மனதை ஒருமுகப்படுத்தியது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் விரதத்தை முறியேன். கண்களை மூடியபடி சோதனையை முறியடிக்க பார்த்தது. சோதனைக்கு ஆட்படாதவாறு செபித்தது. ஆனால் அந்த கெண்டையோ கண்ணெதிரே இன்னும் அதிகமாக ஆனந்த தாண்டவமாடியது. இந்த முறை மிக கடுமையான சோதனைக்கு ஆட்பட்டு போனது. இறுகி பிடித்த கொஞ்ச நஞ்ச மனசும் தளர்ந்து போனது. பொறுமையை சுத்தமாக இழந்த சைவ கொக்கு அரை நொடியில் அசைவ கொக்கானது. தவத்தை முறித்து தடாலென தண்ணிக்குள் பாய்ந்தது. ஆனால் சோதித்த அந்த கெண்டையோ கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி பிழைத்தது. ஏமாற்றத்துடன் திரும்பிய கொக்கு மீண்டும் தவ நிலைக்கு திரும்பியது. விரதத்தை தொடர்ந்தபடி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது, நல்ல வேளையாக என் விரதம் முறியவில்லை. பசிக்கான விரதமும் பசியோடு விரதமும் வெவ்வேறு வகைமை கூறுகள். கடின வேளையில் எதிர் நீச்சல் போட கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீச்சல் தெரிந்தும் பயனில்லை. நேற்றைய வேதனைகளும் இன்றைய சோதனைகளும் சேர்ந்ததுதான் நாளைய சாதனைகள். சோதனையை சகிப்பது வேறு, ஜெயிப்பது வேறு. போகிற போக்கில் கடந்து செல்ல சோதனை ஒன்றும் வெறும் கணுக்கால் அளவு ஆறு அல்ல. போராடி கரை சேர வேண்டிய காட்டாறு. போராடி கரையேறு. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டு